ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு காரப்பொடி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். காரப்பொடி மீன் குழம்புனா சின்ன மீன் நினச்சிக்காதீங்க, நல்லா ஒரு பெரிய மீன் தான், நல்லா அருமையாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். இதுதான் அந்த காரப்பொடி மீன், சூப்பராக இருக்கும் குழம்பு. இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து 1 கிலோ இந்த காரப்பொடி மீன் எடுத்துருக்கிறேன். இது காரப்பொடி மீன் தான் சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் காரப்பொடி மீன் சொன்னாங்க, ஒருத்தர் வாவல் மீனுன்னு சொன்னாங்க. இது என்னன்னு தெரியல. இது கூட நான் கொஞ்சம் கொடுவா மீன் வச்சுருக்கிறேன். கொடுவா மீன் குழம்புல தான் நிறைய மீன் கேட்குறாங்க, அதனால் நான் கொஞ்சம் கொடுவா மீனும் இந்த மாதிரி பெரிய மீன் தான் இந்த மாதிரி பீஸ் போட்டு பாதி ஃப்ரை பண்ண எடுத்துகிட்டு பாதி இந்த மாதிரி குழம்புக்குன்னு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் முள் கம்மியாக தான் இருக்கும், இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி. ஆனால் இந்த மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதனால் இது 1 கிலோவும் அந்த மீன் ஒரு 1.5 கிலோவும் நான் வாங்கியிருக்கிறேன். இப்போ இது நம்ம குழம்பு தான் வைக்க போகிறோம். குழம்பு வைக்கிறதுக்கு என்ன வேணும்னு பார்த்தாக்கா, ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 2 தக்காளி இதோட தாளிக்கிறதுக்கு, ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நான் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். எப்போவுமே மீன் குழம்பு புளிக்குழம்பு அப்படின்போது நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் போட்டு தாளிக்கணும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் போடுங்க, இல்லைன்னா வெந்தயம் தீஞ்சிரும். தீஞ்சிச்சுன்னா கசப்பு வந்துடும். இப்போது நம்ம வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் சவந்தோடனே இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, இது எல்லாமே நம்ம ஒன்றாவே போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இது வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும். நல்லா வதங்கி நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌனாக முறுமுறுன்னு வர மாதிரி அந்த அளவுக்கு நம்ம வதங்கணும். நல்லா வதங்கட்டும். இந்த மீன் குழம்புக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கணும். நான் ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன். நான் குழம்பு கொஞ்சம் நிறையா செய்கிறேன். குழம்பு கொஞ்சம் நிறைய செய்கிறதுனால நான் ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சைஸில் ஒரு தேங்காய், அதோட இன்னொரு முடி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட ஒரு 4 தக்காளி கழுவி இதோட போட்டு நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி சுடுதண்ணியில் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் அரைச்சிட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நான் அந்த ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தேன்னா அதை நான் கரைச்சி வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக போட்டிருக்கிறேன். அப்புறமேட்டுக்கு மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு புளி தண்ணியில் கரைச்சி அதை நான் ஊற்றியிருக்கிறேன். அவ்வளோதான் பண்ணியிருக்கிறேன். நான் வீடியோ ஆன் பண்ணாமல் எடுத்துட்டேன், அதனால் அது தெரியல. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோடனே நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன்ல, தேங்காயும் தக்காளியும் அதை நம்ம ஊற்றணும். என்னோட தக்காளி பச்சையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நம்ம கொதிக்கும் போது அந்த வாசனை போயிடும். இப்போ நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன்னு பாருங்கள், அதை நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கூட செஞ்சுக்கலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய், 1/4 மூடி தேங்காய் கூட போட்டுக்கலாம். தேங்காய் வேண்டாம் அப்படின்னா இந்த மசாலாவோடைய கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு மீன் போட்டிங்கனாக்கா தேங்காய் போடாமையும் செஞ்சுக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் கெஸ்ட்டெல்லாம் வரனால நான் கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன். இந்த மிக்சியை கழுவியே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி வச்சு குளுக்குனிங்கனாக்கா, இப்படி குடிச்சிக்கோங்க. இப்படி குளுக்குனிங்கனாக்கா எல்லாமே கலவுன மாதிரி ஆகிடும். இப்போ எவ்வளோ தண்ணியுமே ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் வதங்கும் போது போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கும் போது நீங்கள் சிம்மில் வச்சிட்டிங்கனாக்கா
இந்த எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடும். அப்போ நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன். கெட்டியாக இருக்குது. எவ்வளோ தண்ணி வேணுமோ அதெல்லாம் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணுனாலும் ஊற்றிக்கோங்க. தேங்காய் வேண்டான்னா அதோட நிறுத்திக்கலாம். புளி ஊற்றி நான் வந்து புளியில் தான் எல்லாம் கரைச்சி ஊற்றிருக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் மீன் குழம்பு மசாலா ஒரு 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் போட்டு புளியில் கரைச்சி ஊற்றிருக்கிறேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சி. அவ்வளோதான் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு உப்பு போட்டு நல்லா மூடி வைக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ கொதிக்கும் போது நம்ம வந்து கொஞ்சமாக சிம்மில் வச்சுக்கிட்டோம்னாக்கா நல்லா எண்ணெயில் மேலே வரும். நான் சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெயில் நல்லா மேலே வரும். அப்போ நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயில் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா இந்தளவுக்கு பிரிஞ்சு வந்தால் போதும். இன்னும் கொஞ்ச நேரம் வச்சாக்கா நல்லா வந்துடும். வெங்காயம் வந்து நீங்கள் நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. அந்த வீடியோ தான் மிஸ் ஆகிடுச்சு. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டு புளி நல்லா கரைச்சிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் மீன் குழம்பு மசாலா இது போட்டுக்கணும். இது வந்து என்ன மீன் தெரிஞ்சு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காரப்பொடி மீன் அப்படின்றாங்க. ஒருத்தர் வந்து வாவல் மீனுன்றாங்க. எனக்கு தெரியல. இது சாரி இப்படியே விழுந்துச்சு. இது என்னன்னு சொல்லுங்கள் தெரிஞ்சால். இது வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும், வறுவலுக்கும் நல்லா இருக்குன்றாங்க. இது எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வைங்க. ரொம்ப வச்சிங்கனாக்கா எல்லாமே இதாகிடும், உடஞ்சிரும். இது கூட வந்து நான் வந்து இந்த கொடுவா மீன் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். குழம்பு மீன் தான் நிறைய கேட்குறாங்க. இந்த மீனைக்கு நம்ம வந்து கொஞ்சம் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, உங்களுக்கே தெரியும் இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும்ன்ட்டு இந்த மீன் போட்டுக்கோங்க. எல்லா மீனையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுருங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படியே வச்சு கொஞ்ச நேரம் வச்சு எடுத்திங்கனாக்கா தான் இந்த மசாலாலாம் வந்து மீனில் வந்து நல்லா இறங்கியிருக்கும். இந்த மசாலாவில் அந்த மீனில் கூட நீங்கள் வந்து உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வச்சுக்கலாம். மிளகாத்தூள் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் புளி தண்ணியில். உங்களுக்கு காரம் உப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்ன்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக இதை அப்படியே உள்ள லைட்டாக அமுத்தி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்றுமே நீங்கள் கிளற வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. இப்போ மீன் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துட்டுருக்குது. இப்படி ஒரு கொதி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மீன் வந்து அந்த சூட்டுக்கே வெந்துடும். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா மீன் அந்த சூட்டுக்கே நல்லா வெந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான காரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் வந்து ரெடிமேட் மசாலா தான் போட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக வந்திருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மீன் என்ன மீனுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு அருமையான ஒரு டிஷ்ஷில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.